இயேசுவண்டை வந்திடுவாய், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடவே. இயேசுவண்டை வந்திடுவாய், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடவே. துன்பத்திலும் மாயையிலும் மாண்டழியாமலே நீ இயேசென்னும் ஜீவ தண்ணீரண்டை வாராயோ. அன்னையினும் தந்தையினும் அன்புள்ள ஆண்டவரே, இன்றுன்னை மீட்க அன்பாய் அழைக்கிறாரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 20 வரை. தியானத்திற்கான தலைப்பு முதற்படி. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். உபாகமம் 30:15. எந்த ஒரு விஷயமானாலும் அதன் ஆரம்பத்தை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் அதனை ஜெயிப்பது இலகு. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆதியாகமம் 1:31. அப்படியானால் தீமை எங்கே ஆரம்பித்தது? இதற்குரிய பதிலை நாம் நன்கு அறிந்திருந்தாலும் இன்றும் அதே முதற்படியிலே தான் தடுக்கி விழுகிறோம். அந்த முதற்படி எது? சுய தெரிந்தெடுப்பு. ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்பதாக ராபர்ட் பிரவுனிங் என்பவர் இந்த உலகம் ஒரு வியாபார ஸ்தலமாக பயங்கரமான தெரிந்தெடுப்புகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சத்தமிட்டு சொன்னாராம். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 300 தெரிந்தெடுப்புகளை செய்யக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதுவா இதுவா என்று 2க்கும் மேற்பட்டவைகள் நமக்கு முன்பதாக வைக்கப்படும் போதே நாம் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆதாமுக்கு ஒரே ஒரு ஏவாள் தான் இருந்தாள். ஆனால் இன்று ஏராளமான பெண்களில் யாரை தெரிவு செய்வது என்று பல வாலிபர்கள் கேட்பதுண்டு. தெரிந்தெடுப்பு என்ற விஷயம் படைப்பில் முதல் மனிதனுக்குள் இருக்கவில்லை. ஏனெனில் நன்மையா தீமையா என்று தெரிந்தெடுக்க அவசியமில்லாதவாறு தேவனுடைய நன்மையின் சாயலில்தான் மனிதன் படைக்கப்பட்டான். ஆக தேவனுடைய கட்டளையா அல்லது சாத்தானின் வஞ்சக வார்த்தையா என்று எப்போது முதல் மனிதன் சந்தேகம் கொண்டு தனக்கு எது நல்லது என்று தானே தெரிவு செய்ய துணிந்து தேவ கட்டளையை மீறினானோ அந்த கணமே தெரிந்தெடுப்பு என்ற பொறிக்குள் மனிதன் அகப்பட்டு கொண்டான். அதுதான் இன்றும் தொடர்கிறது. அதற்காக தேவன் நம்மை கைவிடவில்லை. நன்மை எது தீமை எது ஆகிய விரண்டினதும் விளைவுகள் என்ன, எதை தெரிந்தெடுத்தால் நமக்கு வாழ்வு என்பதையெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு கற்றுத்தந்து விட்டார். விழுந்து போன இந்த உலகிலே நன்மை தீமை வாழ்வு மரணம் தேவ பிரியம் உலக பிரியம் என்று ஏராளமான தெரிவுகள் உண்டு. பல விஷயங்கள் உலக பார்வையில் நன்மை போல தெரியலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதே காரியம். பலரும் தங்கள் தெரிந்தெடுப்பினால் என்னவானார்கள் என்று நமக்கு முன்னே பல சாட்சிகள் உண்டு. யாவுக்கும் மேலாக நமது ஆண்டவராகிய இயேசு உலகில் வாழ்ந்திருந்த போது எதை தெரிந்து கொண்டார், எப்படி வெற்றி சிறந்தார் என்பதுவும் தரப்பட்டுள்ளது. வேத வாக்கியங்கள் வாழ்வுக்குரிய வழிகளை வகுத்து தந்தும் நாம் இன்னமும் சுய தெரிந்தெடுப்பு என்ற அந்த முதற்படியில் தருமாறுவது ஏன்? நமது சுய தெரிந்தெடுப்பது எதை நோக்கி நம்மை இட்டு செல்கின்றது? ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உமக்கு பிரியமானதை நான் செய்யவும் எனது சுய தெரிந்தெடுப்பில் தடுமாறாதபடிக்கு வார்த்தையின்படி வாழவும் கிருபை தாரும். ஆமேன்.